ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளோட நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இது எப்போது ஓப்பன் ஆகுதுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் 5/1/2024 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் மந்த் 14 வரைக்கும் இருக்குது. இல்லை நீங்கள் ஏதோ ஃபீஸ் பேமெண்ட் 15/10 நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுன்னு. அதே நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா 5/11/2024 to 7/11/2024 3 டேஸ் அட்டை விடுவாங்க. அந்த 3 டேஸில் நம்ம பண்ணி இந்த மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் எப்போ நடக்குன்னா ஜனவரி எண்டிங், ஜனவரி 2nd வீக் ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 1st வீக் அது மாதிரி சம்திங் நடக்கும். பொங்கல் முடிஞ்சோடனே எக்ஸாம் கன்வெர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம் என்னென்ன மொத்தம் ஓவரால் வேக்கன்சி எவ்வளோனா 39,481 வேக்கன்சி. நீங்கள் தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாம் அப்ளை பிசி எக்ஸாம் இது எழுதினீங்கன்னா ஈஸியாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் போயிடலாம். அதை விட இது சேல்ரி கொஞ்சம் ஹை லெவலில் வரும். ஒவ்வொரு கேஸ்ட் வைஸாக அது போட்டிருக்கிறாங்க. ஏஜ் ரிலாக்ஷன் போட்டிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 years, ஓபிசிக்கு 3 years. உங்களுக்கு அதுலேருந்து எவ்வளோ ஏஜ் லிமிட்லேருந்தோ அதுலேருந்து 3 years 5 years உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இதுக்கு ஏஜ் லிமிட் 18 to 23 yearsக்குள்ளே எழுதலாம். அப்புறம் உங்கள் கேஸ்ட் படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து சிலபஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இதை நீங்கள் சர்டிஃபிகேட் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2% ஆஃப் மார்க் ஃப்ரம் எக்ஸாமினேஷனில் கிடைக்கி. என்சிசி பி வச்சுருந்தீங்கன்னா 3% ஆஃப் மார்க் எக்ஸாமினேஷன். அப்புறம் என்சிசி வச்சுருந்தீங்கன்னா 5% கிடைக்கி. சப்போஸ் வச்சுருந்தீங்கன்னா அது அப்லோடு பண்ணுறீங்க, இல்லாட்டி அங்கே கேட்பாங்க, அப்போ யூஸ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுப்பாங்க. எக்ஸாம் சென்டர் எங்கெங்கன்னு சொல்லி போட்டுங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. நம்ம கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த பகுதியில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் நடக்கு. நம்மளுக்கு சவுத்து ரீஜியன். ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு போர்ஷன் எல்லாம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு சிலபஸ் கம்ப்யூட்டர் பேஸ் எக்ஸாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜிகே ரீசனிங் கொஷின் இருக்குது. 20 கொஷின். ஒரு கொஷினுக்கு 2 மார்க்குன்னு 40 மார்க். ஓகேங்களா. அடுத்தது செக்ஷன் ஜிகே செக்ஷன் 20 கொஷின் இருக்குது, 40 மார்க்ஸு. மேக்ஸ் 20 கொஷின் இருக்குது, 40 மார்க்ஸு. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி, நான் மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் சூஸ் பண்ணுவேன். 20 கொஷின், 40 மார்க்கு. நீங்கள் ஏபி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இந்த 3 நீங்கள் உங்களோட லாங்குவேஜில் ரீஜியன் லாங்குவேஜில் எழுதலாம். இப்போ தமிழ்நாடு தமிழில் எழுதிக்கலாம். ஆனால் இங்கிலீஷ் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதி ஆகணும். மிச்சம் 3 நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் உங்களுக்கு டைமு. 1 மணி நேரத்தில் இத்தனையும் போகணும். அதனால தான் மேக்ஸ் நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா கொஸ்டின் ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் டக்குன்னு ஸ்பீடாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அந்த டைமில். அடுத்தது என்னென்னா, இது என்னென்ன போர்ஷன் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ரீசனிங்கில் என்னென்னு சொல்லி இதெல்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம ஃபுல் ரீசனிங் நம்ம கிளாஸ் எடுப்போம் யூடியூப்பில். இனிமேல் எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போகிறோம். இந்த ரீசனிங் டாபிக் தனியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ரீசனிங், ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் இந்த 3 நாங்கள் எடுத்து முடிச்சிடறோம். அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் கூட எடுத்துகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 3 முடிச்சிடுவோம். வீடியோ உங்களுக்கு ஜிடிக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா செப்டம்பர் 20லேருந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். ஜாயின் பண்ண வில்லிங்னஸ் இருக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஐ வில் ஜாயின் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா ஃபர்தர் டீட்டெயில் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு குரூப்பில் தான் சென்ட் பண்ண முடியும். வீடியோ மட்டும் டாபிக் வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோடு பண்ண முடியும். மேக்ஸிமம் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபிசிக்கல் டெஸ்ட்டெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் இதில் நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போது ஏன்னா டைம் நம்மளுக்கு ஜனவரி இதே எக்ஸாம். இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மேக்ஸிமே ரீசனிங் நீங்கள் ஓரளவுக்கு தரவாகி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜிகே இது 3 ஓரளவுக்கு கவராகி முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் உங்களுக்கு டாபிக் கம்மி தான் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த 3 தான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணணும். மேக்ஸு ரீசனிங் தான் உங்களுக்கு ஸ்பீடாக இது பண்ணணும். ரீசனிங் ஈஸியாக ஒரு சிலர் போட்டுருவீங்க. நான் மேக்ஸ் தான் எல்லாத்துக்கும் கஷ்டமாக இருக்குது. அது ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். மேக்ஸிமம் மேக்ஸை சிம்பிளிஃபிகேஷன் 1 வீக்காட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக எடுத்து பொறுமையாக சால்வ் பண்ணி உங்களை டெஸ்ட் எழுத வச்சு நீங்கள் அந்த டைமில் ஸ்பீடாக எந்தளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களை ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக மேக்ஸை அப்ரோச் பண்ணுற அளவுக்கு உங்களை கொண்டு ஒரு 3 டாபிக் முடிச்சுமா மறுபடியும் அந்த 3 டாப்பிக்கு சம் மறுபடியும் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சம் மறக்காமையும் இருக்குது. எப்படி அந்த சம்மை அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதனால் அப்படி நம்ம மேக்ஸிமம் மேக்ஸில் ஒரு 15 to 18 டாபிக்குள்ளே தான் இருக்குது. அது சீக்கிரம் கவர் பண்ணி முடிச்சலாம். 15 டாபிக் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது மேக்ஸில்.
15 டாபிக்குள்ளே தான் இருக்குது. ஈஸியாக கவர் பண்ணி முடிச்சலாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இது இனிமேல் வீடியோ வருது பாருங்கள். அது இல்லாமல் ஷார்ட்ஸ்லேயும் நம்ம மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எஸ்எஸ்சியில் கேட்குற கொஷின் எல்லாம் போட்டு தான் இருக்கிறோம். அதையும் போய் பாருங்கள் ஃப்ரீ டைமில். அது எப்படி ட்ரிக்ஸோடு தான் போடுறோம். ட்ரிக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு சப்போஸ் செம்ம அப்ரோச் பண்ண தெரியலாம், சப்போஸ் அங்கே எக்ஸாம் ஹாலில் ட்ரிக்ஸ் ட்ரக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா செம்ம அப்ரோச் பண்ணுறதுக்குள்ள தான் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி இல்லை டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக அப்ரோச் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் அந்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இதே போல் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கடைசி வரை கொடுங்க. எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிக்கிங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுறாதீங்க. ஏன்னா 36,000க்கு மேலே வேக்கன்சி. எந்த எக்ஸாம்லேயும் இவ்வளோ வேக்கன்சி வராது. தமிழ்நாடு பிசி படிக்கிறீங்க கன்ஃபார்ம் இது ஒரு டைம் அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரியுது பற்றி. ஏன்னா சேல்ரி எல்லாமே எச்சு. உங்களுக்கு ஈஸியான ஜாப்பு, ஜாலியான ஜாப்பு. இதுக்கு எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி உங்களுக்கு வில்லிங்னஸ், நம்ம டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ஜாயின் பண்ணி வில்லிங்னஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட்